வணக்கம் மக்களே. தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு இளைஞர் பட்டாளங்கள் அப்படி பயங்கரமா அரசவை, அதாவது மந்திரிகளா பொறுப்பேற்றிருக்காங்க. பார்க்க போனா ஃபுல்லாவே ஒரு இளைஞர் பட்டாளங்கள் தான். விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் இயக்கத்துல இருந்த அந்த இளைஞர் பட்டாளங்கள் அதிகமான பேரை விஜய் அவர்கள் இன்னைக்கு மந்திரி சபையில தன்னுடைய சகாக்களா உட்கார வச்சிருக்காங்க. முதல் முறையா அதிமுகவும் திமுகவும் நாங்க தோல்வி அடைந்தோம், தோல்வி எனக்கு ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாப்புல. அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன? விஜய் தான் உண்மையிலேயே இவர்களை தோற்கடித்தார்களா, அல்லது இவங்கள் கட்சி இந்த அதிமுக திமுக கட்சிக்குள் நடந்த அவர்களுடைய சில சில முரண்பாடுகள், சில சில சண்டை சச்சரவுகள் தான் தோல்விக்கு காரணமா? விஜய இவங்க வீழ்த்தணும் அப்படின்னா இனி வர காலங்கள்ல அதிமுகவும் திமுகவும் என்ன செய்தால் விஜயை எளிதில் தீர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு 15-20 பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையிலே நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அது நமக்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுக்கும். உங்களுடைய கமெண்ட் இல்லப்பா நீ சரியா சொல்லல, உன்னுடைய கணிப்பு சரியில்லை, தவறா சொன்ன அப்படின்னா ஒரு கமெண்ட்ல ஒரு தட்டி விட்டுருங்க. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல வீடியோக்கள் பதிவு செய்யப்படும். சரி, விஜய் இவ்வளவு வெற்றி பெறக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வெற்றி பெற காரணம் கிரவுண்ட் லெவல்ல மக்களிட டைரக்டா ரீச் ஆனது. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி இல்லாம விஜய அதிமுக திமுக கொமச்ச கொமை இருக்கு இல்லையா, அது மக்கள் முதல்ல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணது. ரெண்டாவது விஜய் கிரவுண்ட் லெவல்ல விஜய் மட்டும் இல்லாம விஜயோட சகாக்கள், விஜயோட அந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்ஸ்டா பிரபலங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் டைரக்ட் எங்க விஜய் அதை பண்ணாரு இதை பண்ணாரு, விஜய் இப்படி கொமிக்கிறீங்க, புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா தானே இருந்திருக்கோம், வந்தா தவறா அப்படிங்கிற ஒரு அந்த சிம்பத்தி கிரியேட் தான் விஜய் அவர்களை இன்னைக்கு உச்சகட்டத்துல கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய 30 ஆண்டுகள அந்த திரை அனுபவம், ஒரு திரையில நேரடியா பார்த்த அண்ணன் தம்பி மாமா போற இருக்க அந்த இதுவும், ஏன் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி தானே ஆட்சி செய்து அதுவும் ஒரு சலிப்பு, அந்த சலிப்பும் போக்கி சரி மூன்றாவதா இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, இவர் என்னதான் செய்திருந்தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் விஜய் அவர்களை இன்று சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்குது. அதே மாதிரி இளைஞர் வாக்குகள், அதாவது விஜய் எப்படி அந்த இளைஞர் வாக்குகளை கவர்ந்துக்கிட்டாரோ அதே மாதிரி அதிமுக திமுக இளைஞர் வாக்குகளை கவர்ந்து கொண்டால் மட்டுமே அடுத்து அவர்கள் வெற்றி என்னும் அந்த இதை எட்டியாடு பார்க்க வேண்டும். இல்லைன்னா விஜய் தான் இன்னும் 20 வருஷத்துக்காக இன்னும் 20 வருஷம் ஒரு அசைக்க முடியாத சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒட்டுமொத்தத்துல என்ன திமுகவும் அதிமுக என்ன பண்ணும், ஆக்சுவலி திமுக தோற்கக்கான காரணம் என்னங்கள் அவங்களே ஒத்துக்கிட்ட என்ன காரணங்கள் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய சீனியர்கள் தான் முதல் காரணம், நான் சீனியர்களை நம்பினது தான் எனக்கு முதல் காரணம், அதனாலதான் எங்களுடைய கட்சி தோல்வி அடைந்தது அப்படின்ட்டு அவருக்குடன் இருந்த சகாக்களிடம் சொல்லியிருக்கார். அதில் மெயின் காரணம் என்னவென்றால், திமுக மண்டல செயலாளர்களையும் திமுக மாவட்ட செயலாளர்களும் திமுக அந்த குழுநிலை மன்னர்கள் செயல்படும் அந்த அமைச்சர்களையும் நம்பியதுதான். அவர் ஸ்டாலின் கேட்டிருக்காப்புல, இப்ப நம்ம இந்த மகளிர் உரிமை தொகை, அப்போது நாம் முதல்வர் திட்டம், இந்த காலை உணவு திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த திட்டங்கள்லாம் கிரவுண்ட் உள்ள ரீச் ஆகிட்டா கிரவுண்ட் உள்ள மக்கள் கரெக்டா நம்ம ஆட்சி மேல ஒரு சந்தோஷத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஓவர் கான்பிடன்ட் அடுத்து 2.4 நம்ம தான் காசை தான் மக்கள் கொடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால எந்த ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியும் இல்லாம இருந்த இடத்துல சேர்ல உட்காந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்களும் நம்ம தான் எடுத்து வச்சு 2.4 நமக்கு தான் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த 23ஆம் புலிகேசன் மன்னருக்கு இவங்க அறிக்கை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அறிவிக்கையின் விளைவே இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது கடைசி அது போக என்னது அப்படி சொல்ல கடைசி கட்டங்கள் ரெட் ஜெயின்ஸ் அப்புறம் உதயநிதி கலைஞருக்கு வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பந்தி அப்படின்ட்டு அந்த கடைசி கட்டங்கள்ல அந்த வாரிசு அரசியல்ல கொஞ்சம் தூக்கி பிடித்ததும் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி அடி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரியான கூட்டணி அமைக்காததும், அதே மாதிரி அந்த உள்கட்சி பிரச்சனையிலேயே எடப்பாடி ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு நேரம் கரெக்டா எலெக்ஷனுக்கு
ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னதான் அவரு கட்சியை தன் கைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதனால அவங்க உள்ளடி குழப்பங்களே அதிமுக தோல்விக்கான காரணமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க வேலையில இந்த திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுன்னா, எப்படி எப்படி இந்த விசில் குரூப், அதாவது தாவேக குரூப் ஒரு கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தாங்களோ, குறிப்பாக அவர்கள் யூஸ் பண்ணி அதிகபரமான இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரில நிறைய செயல் திட்டங்கள் நாங்கள் இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னு இதே இந்த சமூக வலைதளங்கள் அதிகம் யூஸ் பண்ணாங்கன்னா அவர்களும் அடுத்து ஆட்சி கட்டில் அமர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த விதத்துல ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்காப்புல நம்மளுடைய தாவேக்கா. என்ன மக்களே, இந்த தாவேக்கா அது மாதிரி அதிமுகவும் திமுகவும் இன்ஸ்டா ப்ரோமோலாம் யூஸ் பண்ணி அடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, விஜய்ங்கிற ஒரு பிரபலமான முகம், அந்த திரை கவர்ச்சி. ரெண்டாவது, அவர் இன்ஸ்டாவையும் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணதோட தவிர அவரை இன்ஸ்டா பிரபலங்களும் அந்த வாட்ஸ்அப் யூடியூபர்ஸும் அந்த வாட்ஸ்அப் பயனாளிகள் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவரோட சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணாலும் அவரோட சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்களை பதிவு பண்ணி போட்டாலும் வியூஸ்கள் இன்கிரிமெண்ட் அதோட சப்போர்ட் அதிகமாக கிடைச்சனால அது ஒரு பூம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆகி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் வெற்றியாகவும் மாற்றி கொடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது நான் சொல்றது கரெக்டா தானா, உண்மைதானா அப்படின்னா மக்கள் கமெண்ட்ல கண்டிப்பா நமக்கு தெரியுங்க. அடுத்து என்ன ஒரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆணவத்தின் உச்சியில் இருந்தது. திமுக ஸ்டார்டிங்ல வெற்றி பெற்ற உடனே அந்த பொன்கிளி, அதாவது பொன்கிளி அப்படின்னா அந்த பழைய திமுகவோட அந்த கிளை செயலாளர்கள் திமுகவோட நிர்வாகிகளை பார்த்து முதல் 2 வருஷம் கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு அந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள்லாம் தேவைப்பட்டிருந்தாப்புல. கடைமட்ட தொண்டர் ரத்தத்தில் உடன்பிறப்புகள்லாம் தேவைப்பட்டாங்க. ஆனா ஒரு ஆட்சி ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனதுக்கப்புறம் தொண்டர்களை விட்டுட்டாங்க. பழைய கிளை செயலாளர்கள்லாம் மறந்துட்டாங்க. எல்லாமே மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய அமைச்சர்களை கட்டுப்பாட்டில் வைத்து அவங்க கிரவுண்ட்ல இறங்கி வரவே இல்லை. பின்ன இருக்க அந்த உறுப்பினர்களை பின்ன இருக்க கிளை செயலாளர்கள் எட்டி பார்க்கவே இல்லை. ஆணவத்தின் உச்சிக்கு போயிட்டு அப்படின்ட்டு உடன்பிறப்புகள் ஒரு புலம்பலும் காரணமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்ல இருந்த ஒரு பிரச்சனை, கூட்டணி கட்சிகள்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ விஜய நம்பி காங்கிரஸ் பூச்சாண்டி வேலை காட்டுச்சோ அந்த பூச்சாண்டியை பிடிக்கிறதுக்காக தாவேக்காவை கொண்டு பூச்சாண்டி வேலை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சாப்புல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா நடந்தது வேற, இப்ப நடந்தது வேற. அதுதான் கூட்டணியிலேயே பயங்கரமான ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, திருமாவளவன், சிபிஐ இவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை அந்த தேமுதிக உள்ள வந்தது. இன்னைக்கு அந்த கட்சி எங்களோட கம்மியான ஓட்டு பெர்சன்ட் அந்த கட்சி தேமுதிகவுக்கு நீங்க 10 சீட் கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது எங்கள்கிட்ட ஒரு 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 இன்ஃபார்ம் கூட எங்களோட ஒரு கருத்து கேட்பு கூட இல்லை. எங்களோட அதிகமான சீட்டு ஒதுக்கி அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்க காரணம் என்ன? உங்களுக்கு ஒண்ணுதான் நாங்க தான் முட்டு கொடுத்தோம். நான்லாம் அதாவது திருமாவளம் கொண்டு நாமெல்லாம் அங்க பாஞ்ச திமுகவுக்கு எதிராக பாய்ந்த குண்டுகள்ல நெஞ்சில வாங்கி முட்டு கொடுத்தல் கிங்கு அப்படின்னு எங்களை ஒரு கிள்ளிக்காய்க்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்களே. அந்த ஒரு கோபமும் அந்த ஒரு கூட்டணி குழப்பமும் தான் தோல்விக்கான காரணமாகவும் சொல்லப்படுது. திமுகவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் மேல செய்யவில்லை, கூட்டணி கட்சி தொண்டர்களும் மேல செய்யவில்லை. அந்த ஒரு சில கசப்புகள் ஒரு மலை அளவில் மயிரில் அளவில் திமுக தோற்கறதுக்கான காரணமாகவும் சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தத்துல அதிகாரத்துக்கு வந்தா ஆடாமலும் தன்னுடைய உறுப்பினர்கள், தன்னுடைய கிளை செயலாளர்கள், தன்னுடைய அந்த எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மாறாம இருக்க அந்த உடன்பிறப்புகளை கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா அவர்களை கொண்டு வந்தாலே உங்களுக்கான வெற்றி தானா சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய உடன்பிறப்புகளின் கருத்தாக இருக்கிறது. மக்களே, நான் சொல்ற கருத்து உண்மைதானா? இதுதான் உண்மையா திமுக தோக்குறதுக்கு இல்ல வேற பல
காரணங்கள் இருக்கிறதுனா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.